வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் அண்ணியுடன் என்னை கட்டாய திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் என் அண்ணியை என் மனைவியாக எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் இரவில் மதுபோதையில் நான் வீட்டிற்கு வந்தபோது அவள் ஆடைகள் கலைந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பின் அவள் பக்கத்தில் படுத்து அவளுடைய ஆடைகளை கலட்ட ஆரம்பித்தேன். என் பெரியண்ணன் இறந்தபோது நாட்டிற்கு வந்தேன். ஆனால் வந்தவுடனே அப்பாவின் கட்டாயத்தால் அண்ணனின் மனைவி மீராவை திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்பா இப்படி செய்வார் என்று தெரிந்திருந்தால் நான் நாட்டிற்கே வந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் அதற்கு முன்பே இப்படி ஒரு புயல் என் வாழ்க்கையை தாக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. 8 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் மீராவை திருமணம் செய்திருந்தான். அதற்கு 2 மாதங்களுக்கு பிறகு நான் வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன். மீராவை நான் ஒருபோதும் மனைவியாக பார்க்கவில்லை. எப்போதும் அவளை அண்ணனின் மனைவியாகவே பார்த்தேன். வயதில் அவள் என்னை விட பல வருடங்கள் இளையவள் என்றாலும் அவள் என் வாழ்க்கை துணையாக இருப்பாள் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அப்பாவின் மரியாதையை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. திருமண இரவு மீரா தனியாக அறையில் உட்கார்ந்திருந்தாள். நான் மாடியில் உட்கார்ந்து என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டதே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்படி அப்பாவின் முகத்தை பார்த்து வாழ்க்கையை வீணாக்க முடியாது என்று முடிவு செய்தேன். இனி வெளிநாடு திரும்பினால் மீண்டும் இங்கு வரமாட்டேன். மீராவை மனைவியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரவு 2 மணி ஆகிவிட்டது. நான் கீழே இறங்கி அறைக்கதவை திறந்தபோது மீரா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து நின்று என்னை மன்னித்து விடுங்கள். என் காரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் ஒருபோதும் என்னை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது இயல்புதான். வேறு யாராக இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். அதனால் நான் உங்களிடம் எந்த உரிமையையும் கேட்க வரமாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழலாம் என்று கூறி படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு மூலையில் படுத்து அழுதாள். நான் ஒரு வார்த்தையையும் பேசவில்லை. கடுமையான கோபத்துடன் வெளியே வந்து பால்கடியில் நின்று ஒரு சிகரெட்டை அடுத்து ஒரு சிகரெட்டை புகைத்தேன். எப்போதும் இரவு முடிந்தது விடியல் ஆனது என்று கூட எனக்கும் தெரியவில்லை. மீரா படுக்கையிலிருந்து எழுந்து குளிக்கச் சென்றாள். நான் சென்று படுக்கையில் படுத்து கண்களில் தூக்கம் தோற்றிக்கொள்ள உறங்கிவிட்டேன். காலை 11 மணி அளவில் அம்மாவின் குரலுக்கு கண் விழித்தேன். எழுந்து குளித்துவிட்டு காலை உணவு மேசைக்கு சென்றேன். அங்கே மீரா காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். கோபத்துடன் எப்படியோ உணவை முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். மனதில் தீ எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் மனம் ஒட்டவே இல்லை. நண்பர்களுடன் சென்று பொழுதை போக்கலாம் என்று முடிவு செய்தேன். நாட்டில் இருக்கும் இந்த ஒரு சில நாட்களில் மீரா தூங்கிய பிறகு இரவு தாமதமாக வீடு திரும்பலாம் என்று நினைத்தேன். அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. நண்பர்களை சந்திக்க சென்றவுடன் அவர்கள் பலவிதமான கிண்டல்களை ஆரம்பித்தனர். எப்படிடா முதல இரவு எப்படி இருந்தது? உன் அண்ணி அழகாக இருக்கிறாளா என்று கேவலமான கருத்துக்களை சொல்லத் தொடங்கினர். அவர்களின் பேச்சு என் கோபத்தை மேலும் தூண்டியது. ஒரு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து எழுந்து வந்துவிட்டேன். ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தேன். உடனே மெசஞ்சரில் டிங் டிங் என்று தியாவின் மெசேஜ்கள் வந்தன. வெளிநாட்டில் இருந்தபோது தியாவுடன் பேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டது. சில நாட்களிலேயே எங்கள் உறவு காதலாக மாறியது. மெய்நிகர் உலகில் காதல் சாத்தியமில்லை என்று நம்பியவன் நான். ஆனால் தியா அதை தவறு என்று நிரூபித்தாள். போனில் மறுபுறத்தில் இருந்து அவள் என்னை எவ்வளவு அக்கறையுடன் பார்த்து கொண்டாள். அவள் எப்போதும் என் அருகில் இருப்பது போலவே உணர்ந்தேன். 1000 மைல்கள் தொலைவி இருந்தாலும் அது தொலைவாக தோன்றவில்லை. ஆனால் இந்த சில நாட்களாக இந்த பிரச்சனைகளால் தியாவுக்கு மெசேஜ் செய்யவே இல்லை. அவள் என்னவெல்லாம் நினைத்திருப்பாளோ என்று பயந்தேன். மெசேஜை திறந்தவுடன் தியாவின் கோபமான செய்தி, என்னை மறந்துவிட்டாயா? நாட்டிற்கு வந்தவுடன் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என்னை சந்திப்பேன் என்று சொன்னாயே, நீ வரவே இல்லை. ஒரு மெசேஜ், ஒரு கால் கூட இல்லை. நீ நலமாகத்தான் இருக்கிறாயா என்று கேட்டாள். நான் உடனே பதிலும் அனுப்பினேன். நலமாக இருக்கிறேன் தியா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிடலாமா என்று கேட்டேன். சில நிமிடங்களில் தியாவின் பதில் வந்தது. அவள் ஒரு முகவரியை அனுப்பி, வா நான் வருகிறேன் என்றாள். நானும் சரி வருகிறேன் என்று சொல்லி அவளை சந்திக்க கிளம்பினேன். மனதில் ஒரு கேள்வி எழுந்தது.
தியாவிடம் நீராவை பற்றி சொல்ல வேண்டுமா? இல்லை சொல்ல வேண்டாம். இது சில நாட்களின் பிரச்சனைதான். நாட்டில் இருக்கும்போது நீராவை விவாகரத்து செய்து விடுவேன். அவளுக்கு இதை சொல்லி என்ன பயன்? தியாவின் முகவரிக்கு சரியான நேரத்தில் சென்றேன். தியாவும் சரியாக வந்தாள். வந்தவுடன் என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். தியா ஒரு நவீன அழகான பெண் புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் மிகவும் அழகாக புத்திசாலித்தனமாக இருந்தாள். எந்த ஆணும் அவளை விரும்பாமல் இருக்க முடியாது. அவளை பார்க்க பார்க்க என் மனம் மயங்கியது. முதல் சந்திப்பு என்று கூட தோன்றவில்லை. பல ஆண்டுகளாக பழகியது போல உணர்ந்தேன். இந்த சில நாட்களில் வேதனைகளை மறந்துவிட்டேன். தியாவுடன் மதிய உணவு, இரவு திரைப்படம், இரவு உணவு நேரம் என பறந்தது. இரவு 9:30 மணி அளவில் தியாவை விடைபெற்று வீட்டிற்கு கிளம்பினேன். மனம் மீண்டும் கனமாகியது. வீட்டிற்கு சென்றால் நீராவின் முகத்தை பார்க்க வேண்டும். அவளை பார்க்கவே முடியாது. அவள் முகத்தை பார்த்தவுடன் மனம் மோசமாகிவிடும் என்று கவலைப்பட்டேன். நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பினேன். காலிங் பில் அழித்தவுடன் நீரா வந்து கதவை திறந்தாள். அவள் அணிந்திருந்த புலவை ஒழுங்காக இல்லை. ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் தலைமுடி கலைந்து முகத்தில் ஒட்டியிருந்தது. ஒரு கணம் அவளை பார்த்தவாறே நின்றேன். என்னை உற்று பார்ப்பதை கண்டவுடன் அவள் கண்களை தாழ்த்தினாள். அந்த நொடியில் அவள் முகத்தில் ஒற்றியிருந்த முடியை விலக்கிவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஒரு விசித்திரமான மயக்கம் என்னை ஆட்கொண்டது. ஆனால் உடனே என்னை சுதாரித்துக் கொண்டு, நான் இப்படி ஏன் நினைக்கிறேன், இது எனக்கு சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தேன். மீராவிடம் எந்த மயக்கமும் ஏற்பட அனுமதிக்க கூடாது. நான் தியாவை காதலிக்கிறேன். நாட்டை விட்டு சென்றவுடன் நீராவுக்கு விவகாரத்து பேப்பர்களை அனுப்பிவிடுவேன் என்று மனதில் தீர்மானித்தவரே குளியலறைக்கு சென்றேன். குளித்து முடித்து வந்தவுடன் நீரா மேசையில் உணவு வைத்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் வெளியே சாப்பிட்டு விட்டுவிடேன் என்று கூறினேன். அவள் முகம் வாடி போனது. ஏதோ பேச வந்தவள் பேசாமல் நிறுத்தினாள். பிறகு உணவை மூடி வைத்துவிட்டு படுக்கையின் ஒரு மூலையில் படுத்து உறங்கிவிட்டாள். நானும் படுக்கையில் படுத்து போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு இனி என்ன செய்யப் போகிறேன் என்று யோசித்தவாறு உறங்கிவிட்டேன். நடு இரவில் திடீரென என் தூக்கம் கலைந்தது. பார்த்தால் நீராவின் இரு கைகளும் என் உடலின் மீது இருந்தன. அவள் குளிரால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் கைகளை எடுத்து விலக்கி அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு அவளை பார்த்தேன். உறங்கும் நேரம், உறங்கும் நீரா உண்மையாகவே மிகவும் அழகாக இருந்தாள். உறங்கும் பெண்கள் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று அதை நேரில் பார்க்கிறேன். மீராவை பார்த்தவாறு இருக்கும்போதே எப்போது விடியலானது என்று எனக்கும் தெரியவில்லை. நீரா காலையில் எழுந்தவுடன் நான் கண்களை மூடிக்கொண்டேன். அவள் எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது என்றும் நினைத்தேன். நீரா படுக்கையை விட்டு எழுந்து அலமாரியில் இருந்து ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து வெளியே வந்தவளை பார்த்தவுடன் என் கண்கள் அவள் மீது ஒட்டி கொண்டன. அவள் ஈரமான கூந்தல் வழியாக நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. காலை வெயிலில் அவள் புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு பெண் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்பதை நீராவை பார்க்காமல் இருந்தால் நான் ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டேன். என்னை இப்படி பார்ப்பதை கண்ட நீரா ஏதாவது சொல்லப் போகிறீர்களா என்று கேட்டாள். நான் திடுக்கிட்டு ஒரு வார்த்தையையும் பேசாமல் குளியலறைக்கு சென்று விட்டேன். குளித்து முடித்து வந்து போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தவுடன் தியாவின் மெசேஜ் வந்திருந்தது. படுக்கையில் படுத்தவாறே தியாவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். அப்போது நீரா வந்து காலை உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் மீண்டும் தியாவின் மெசேஜில் கவனம் செலுத்தினேன். சிறிது நேரம் கழித்து மீரா மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். எனக்கும் கோபம் வந்துவிட்டது. படுக்கையை விட்டு எழுந்து ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு வெளியேறினேன். வெளியேறும்போது நீரா பின்னால் இருந்து என்னை ஒருமுறை அழைத்தாள். ஆனால் என் கோபமான பார்வையை பார்த்து அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. நேராக ஒரு கடைக்கு சென்று தேநீர் ஆர்டர் செய்து சிகரெட் பற்ற வைத்தேன். தியாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிட வர முடியுமா என்று கேட்டேன். தியாவும் வருகிறேன் என்று பதில் அனுப்பினாள். தேநீரும் சிகரெட்டும் முடித்துவிட்டு தியாவை சந்திக்க கிளம்பினேன். நீண்ட நேரம் அவளுக்காக காத்திருந்தேன். மெசஞ்சரில் பலமுறை நாக் செய்தேன். அவள் காத்திரு வருகிறேன் என்று மட்டும் சொன்னாள்.
நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தியா வந்தாள். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டேன். அவள் புருவத்தை உயர்த்தி என்னை பார்த்தால் தெரியவில்லையா? உன்னை சந்திக்க இவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறேன். வீட்டிலிருந்து தயாராகி பார்லருக்கு சென்று பேசியல் செய்து பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ இப்படி கேள்வி கேட்கிறாயே என்று கோபமாக கேட்டாள். நானும் இவ்வளவு அலங்காரம் தேவையா? நீ இயல்பாகவே அழகாக இருக்கிறாயே என்று சொன்னான். தியா கோபத்துடன், என்ன சொல்கிறாய்? அழகு பராமரிப்பு செய்யக்கூடாதா? நான் தோல் பராமரிப்பில் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமே என்று சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. திடீரென என் கண்முன் நீராவின் அலங்காரமற்ற முகம் தோன்றியது. அந்த முகத்தில் ஒரு மாயமான அழகு இருந்தது. தியா, என்ன ஆயிற்று? ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, பசிக்கிறது, வா சாப்பிடலாம் என்று உணவகத்திற்கு அழைத்துச் சென்றேன். உணவு ஆர்டர் செய்து சாப்பிடத் தொடங்கினோம். நான் சாப்பிட்டுக் கொண்டே தியாவை அவ்வப்போது பார்த்தேன். அவளிடம் ஒரு தற்பெருமை இருந்தது. அவள் அழகாக இருக்கிறாள் என்பதுதான் அவளுடைய தற்பெருமையே என்று மனதிலும் தோன்றியது. தியா என்னை பார்த்து, என்ன பார்க்கிறாய் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்று சொல்லி உணவை தொடர்ந்தேன். சாப்பிடும்போதே மழை தொடங்கியது. மழை எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறுவயது முதலே மழையில் நினைவது எனக்கு பிடித்த ஒன்று. தியாவை அழைத்து மழையில் நனையலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் ஒப்புக்கொள்வாளா என்று யோசித்தவாறு சாப்பிட்டேன். உணவு முடிந்து சிறிது நேரம் தியாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். மழையில் நினையும் ஆசை அதிகமாக இருந்தது. தியாவின் கையை பிடித்து உணவகத்திற்கு முன்பு, வா, இன்று நாம் இருவரும் மழையில் நினைவோம் என்று சொன்னேன். தியா என் கையை உதறி, நீ என்ன பைத்தியமா? இவ்வளவு பணம் செய்து செலவு செய்து அலங்காரம் செய்திருக்கிறேன். மழையில் நினையவா என்ன இது? உனக்கு திடீரென கிராமத்து பேயாக மாறிவிட்டாயா? இப்படி ஒரு ஆசை உனக்கு என்று கோபமாக சொன்னாள். அவள் வார்த்தைகளை என்னை மிகவும் கடுமையாக புண்படுத்தின. இருந்தாலும் என்னை அமைதிப்படுத்திக் கொண்டேன். நான் தியாவை காதலிக்கிறேன் என்று மனதில் நினைத்தேன். ஆனால் தியா மீண்டும் இப்பேற்பட்ட முட்டாள்தரமான பழக்கங்களை மாற்றிக்கொள், இல்லையென்றால் உன்னுடன் எதிர்காலத்தை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஒரு ஆட்டோவை அழைத்து ஏறி சென்று விட்டாள். நான் அவளை அழைத்தேன். ஆனால் அவள் என் குரலை கேட்கவே இல்லை. மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவளுக்கு இவ்வளவு தற்பெருமையா என்று நினைத்தேன். மனம் மோசமாக இருந்ததால் இனி வெளியில் இருக்க விருப்பமில்லை. மழையும் நிற்கவில்லை. வேறு வழியின்றி நானும் ஒரு ஆட்டோவில் வீட்டிற்கு கிளம்பினேன். வீட்டிற்கு வந்து காலிங் பீல் அடித்தவுடன் அம்மா கதவை திறந்தாள். அறைக்கு சென்று பார்த்தாள். நீரா இல்லை, நல்ல வேளை. இவளை பார்த்தால் மனம் இன்னும் மோசமாகியிருக்கும் என்று மனதில் நினைத்தேன். பால்கனிக்கு சென்று ஒரு சிகரெட் பற்ற வைத்து வெளியே பெய்யும் மழையை பார்த்தேன். சிகரெட் முடிந்தவுடன் அறைக்கு வந்து படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது மீரா கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடன் கோபம் வர வேண்டும். ஆனால் அவளை உற்று பார்த்தபோது கோபம் தணிந்து விட்டது. அவள் உடல் முழுவதும் மழையில் நினைந்திருந்தது. ஈரமான உடலில் இருந்து நீர்துளிகள் தொட்டு விழுந்தன. அவள் வெட்கத்துடன் தலைகுனிந்து நின்றாள். இவ்வளவு நேரம் மழையில் நினைந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நான் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். அவள் வேகமாக குளியலறைக்கு ஓடினாள். நீரா குளியலில் எரிந்து வெளியே வந்தபோது அவள் புடவையில் இருந்து தண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து கொண்டிருந்தன. நான் மௌனமாக படுக்கையில் படுத்தேன். சிறிது நேரத்தில் நீரா புடவை மாற்றி துண்டால் தலைமுடியை தோட்டிக் கொண்டே வெளியே வந்தாள். அவள் நீல நேர புடவை அணிந்திருந்தாள். நீளம் எனக்கு மிகவும் பிடித்த நேரம். அதனால் என் பார்வை அவள் மீது ஒட்டிக்கொண்டது. அவள் அற்புதமாக அழகாக இருந்தாள். கண்ணாடி முன்னின்று கண்களுக்கு மை போடுவதை பார்த்தேன். கண்ணாடியில் அவளுடைய பிரதிபிம்பம் மெளிர்ந்தது. எளிமையான அலங்காரத்தினால் அவள் அழகு மேலும் மெளிர்ந்தது. மீரா மை எடுத்து முடித்து என்னை பார்த்தவுடன் என் பார்வையை மறைக்க முயன்றேன். ஆனால் மறைக்க முடியவில்லை என்பது எனக்கும் தெரியும். நீரா என் அருகில் வந்து, இன்று இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டீர்களே என்று கேட்டாள். நான் தேவையில்லாமல் என்னுடன் பேச வேண்டாம் என்று கடுமையாக சொன்னேன். அவள் முகம் வாடியது. தலை குனிந்து, சரி, இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்று மெலிதாக கேட்டாள். நான் அவளை பார்க்காமல் எப்போதும் போலத்தான் என்று கூறினேன். நீரா ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். நான் மெசஞ்சரை ஆன் செய்து தியாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். ராகம் செய்திருக்கிறாயா என்று கேட்டேன். தியாவும் பதிலளித்தால், ராகம் செய்யாமல் என்ன செய்ய நாட்டிற்கு வந்த பிறகு நீ மாறிவிட்டாய். கிராமத்து பெண்களைப் போல என்னையும் மழைய நினையச் சொல்கிறாய். எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா?
அப்படின்னு கேட்டாங்க. பதிலுக்கு நான் அப்படி சொல்லல. எப்போதும் இப்படி அலங்காரம் செய்தால் உன் தோல் பாதிக்கப்படுமே என்று பதிலும் அளித்தேன். தியாவும் ஒரு கோபமான இமேஜியுடன் சியாம், இந்த வயதில் ஃபேஷன் செய்யாவிட்டால், தோல் பராமரிக்கப்படாமல் விட்டால் வயதானவளாக மாறிவிடுவேனே, நீ என்ன சொல்கிறாய் என்று எழுதினாள். நானும் சரி, உன் இஷ்டப்படி செய் என்றும் பதிலளித்தேன். தியா மீண்டும் எனக்கு நவீனமான ஆண்கள் மட்டுமே பிடிக்கும். நீ வெளிநாட்டில் இருந்தபோது ஒரு மாதிரியாக இருந்தாய், ஆனால் இப்போது மாறிவிட்டாய். உன்னை அப்படியே பார்க்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கிராமத்து பேச்சுகளை என்னிடம் பேசாதே. இல்லையெனில் நம் உறவை தொடர முடியாமல் போகலாம் என்றும் எழுதினாள். அவள் வார்த்தைகள் என்னை கடுமையாக புண்படுத்தின. 4 மாதங்களாக இவளுடன் உறவில் இருக்கிறேன். இப்போது இப்படி மாறிவிட்டாளே என்று மனதிலும் தோன்றியது. ஆனால் என்னை சமாளித்துக் கொண்டு சரி, நான் முன்பு போலவே இருப்பேன் என்று பதிலளித்தேன். தியாவும் ஒரு சிரிக்கும் எமோஜி அனுப்பினாள். அப்போது நீரா காலை உணவுடன் அறைக்குள் நுழைந்தாள். என் கண்கள் உணவின் மீது பட்டன. எனக்கு மிகவும் பிடித்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் இருந்தன. இந்த மழை நாளில் இந்த உணவு வேறு என் நாக்கில் எச்சில் ஊறியது. நீரா உணவை முன்னால் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நானும் ஒரு வார்த்தையையும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். உணவின் சுவை அற்புதமாக இருந்தது. அம்மாவின் கையால் செய்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் எனக்கு மிகவும் பிடித்தவை. அந்த சுவையை ஒருபோதும் மறக்க முடியாது. நீராவிடம் கேட்டேன், இந்த பூரியை நீ செய்தாயா என்று. அவளும் தலை அசைத்து, ஆம், நான் செய்தேன் என்று பதிலளித்தாள். நான் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன். நீரா ஒரு வெட்கமான புன்னகையுடன் உதிர்ந்தாள். நான் மீண்டும் இது எனக்கு மிகவும் பிடித்த உணர்வு என்று சொன்னேன். நீராவும் மெதுவாக, எனக்கு தெரியும், உங்கள் அண்ணனுக்கு இதை செய்யும்போது அவர் சாப்பிட்டுக் கொண்டே சொல்வார், இது என் தம்பிக்கு மிகவும் பிடித்த உணவு என்று. இதற்காக சிறுவயதில் நாங்கள் இருவரும் பலமுறை சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று, அவர் உங்களை அளவில்லாமல் நேசித்தார் என்றும் சொல்லும்போதும் அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. நீராவின் கண்ணீரை மறைக்க அவள் வேகமாக பால்கனிக்கு ஓடினாள். அவள் பேச்சு என் மனதில் பழைய நினைவுகளை எழுப்பியது. அண்ணனும் நானும் சிறுவயதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். உடைகள், உணவு எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீராவின் மனம் வேதனையில் இருக்கிறது. அண்ணனின் நினைவுகள் அவளை துன்புறுத்துகின்றன. ஏனோ பால்கனியில் நீராவின் அருகில் நின்று பேச வேண்டும் என்று தோன்றியது. படுக்கையை விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று நீராவின் அருகில் நின்றேன். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தொட்டு தொட்டு விழுந்து கொண்டிருந்தது. எனக்கு கோபமும் வந்தது. இவள் நாடகம் ஆடுகிறார்களா என்றும் தோண்டியது. ஏதோ சொல்ல வந்தபோது நீரா முந்திக் கொண்டு, என்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, ஆனால் நான் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை இப்படி செய்ய விரும்பவில்லை. நான் இங்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்ல ஆரம்பித்தாள். எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கும் இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், கணவனின் அன்பு, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வீட்டை குதூகலக்குவது. மாலையில் கணவன் களைப்புடன் வீடு திரும்பும் போது நான் அவருக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்து புடவை தலப்பால் அவர் முகத்தை துடைத்து, நீ களைத்திருக்கிறாய், இதை குடித்துவிட்டு ஓய்விடு என்று சொல்லுவது. அவர் என்னை கட்டுப்பிடித்து, உன்னை பார்த்தவுடன் என் களைப்பு பறந்துவிட்டது, வா உனக்கு உதவுகிறேன் என்றும் சொல்வார். எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. உங்கள் அண்ணன் என்னை அளவில்லாமல் நேசித்தார். ஆனால் கடவுள் எனக்கு அந்த மகிழ்ச்சியை விதிக்கவில்லை. ஆனால் என் காரணமாகவே உங்கள் கனவுகள் பறிபோக விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும். உங்கள் கனவுகள் நலவாக வேண்டும். நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேசினாள். அவள் கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் வழிந்தது. நான் ஒரு வார்த்தையையும் பேசாமல் சிகரெட்டை முடித்துவிட்டு அறைக்குள் வந்து படுக்கையில் படுத்துவிட்டேன். நீரா இன்னும் பால்கலியில் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். எனக்கு எதுவும் நன்றாக இருப்பது போல தோன்றவில்லை. நீராவிற்காக மனம் கனத்தது. அவளுக்கு என்ன தவறு என்று தோன்றியது. ஆனால் நான் எந்த மயக்கத்திலும் விழ விரும்பவில்லை. போனை எடுத்து தியாவுக்கு மெசேஜ் செய்து நீண்ட நேரம் அரட்டை அடித்தேன். ஆனால் எதுவும் மனதிற்கு நிறைவாக இல்லை. எல்லாமே குழப்பமாகவே இருந்தது. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் வரும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை. நீரா அறையை விட்டு வெளியே வந்தாள். வெளியே போனவுடன் மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. கண்களை மூடி எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. திடீரென நீராவின் குரல், வாருங்கள், உணவு தயாராக உள்ளது என்று கேட்டது. நான் ஒரு வார்த்தையையும் பேசாமல் அவளுடன் உணவு மேசைக்கு சென்றேன். மேசையில் உணவு வைக்கப்பட்டிருந்தது. வேகமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன்.
சில கவலங்கள் உணவை வாயில் வைத்தவுடன் அப்பா உணவு மேசைக்கு வந்து உட்கார்ந்தார். உணவு சாப்பிடும்போது, அப்பா சியாம், உன் மனைவியை அணைத்துக் கொண்டு சில நாட்கள் நகரத்துக்கு வெளியே எங்கவாவது சென்று வா, மனம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தைகள் என் தலையை சுற்ற வைத்தன. மனதில் இப்போதே இந்த உணவு தட்டை எரிந்து விடலாமா என்று தோன்றியது. உணவு மனதிற்கு இறங்கவில்லை. நீரா இதை புரிந்து கொண்டவளாக, இல்லைப்பா, என் உடல்நிலை சரியில்லை, இப்போது எங்கும் செல்ல முடியாது என்று சொன்னாள். நீராவின் வார்த்தைகளை கேட்டு அப்பா மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மனதிற்குள் நல்ல வேளை, இதிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று நினைத்தேன். அப்பா மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவரை மதிக்கும் காரணத்தால் அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு தைரியமில்லை. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் உணவை முடித்துவிட்டு அறைக்கு வந்தேன். சிறிது நேரத்தில் நீரா வந்து படுக்கையில் படுத்தாள். நான் பால்கனிக்கு சென்று சிறிது நேரம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். விரைவில் நாட்டை விட்டு